சரத் அவர்கள் மீதான அந்த அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினதா ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதை ஒட்டி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு திமுக மாணவர் அணி போராட்டமே நடத்துறாங்க. அவர்கள் இன்னும் பொறுப்புள்ள அரசியல் தலைவர்களாகவே மாறல. அதுக்குள்ள அவர்கள்ட்ட பெரிய பெரிய பொறுப்புகளை வந்து விஜய் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு துணை ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும். ஓகே, சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுதான் பிரைமரி ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். அது என்ன அப்படின்னா, முதலமைச்சரே அப்படிதாங்க இருக்கிறாரு அப்படின்னு. நேற்று வரைக்கும் அவங்க வந்து அவர் வந்து நடிகராகவும் ஆடிக்கிட்டும் இருந்தார். ஆமாம். திடீர்னு ஒரு முதலமைச்சர் ஆனதுனால தான் அதையும் சட்டமன்றத்துலையும் செய்கிறார். அதை ஜெஸ்டர்ஸை காட்டுறது, அப்படி பண்ணுறது, இது பண்ணுறது இதெல்லாம் காட்டுறது. அலிஷா அப்துல்லா என்கின்ற பாஜகவை சார்ந்த பெண்ணுக்காக குதித்த தாவேகா துரத்தி பிடிச்சி முக்தாரை கைது பண்ணி குண்டாஸ் போட்டு, சூர்யாவுக்கும் குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாச்சு. வீடு கொண்டு எழுந்தாச்சு. நான் கட்சியாளு சீரழிச்ச ஒரு பொண்ணுக்கான நியாயத்தை வருது. ஒரு இன்ஃப்ளூயன்சராக கூட இருந்திருக்காரு. அந்த பகுதியில் கில்லி சரத்னு எல்லா மத்தியிலையும் ஃபேமஸாக ஒரு ஆளாக இருக்காரு. சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்றாரு, அதை அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் விளையாட்டுக்காக, உங்க வாதத்தை எடுத்துக்கிட்டேன், ஒரு விளையாட்டுக்காக, ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டுக்காக போதைப் பொருளை நொறுக்குவதை போல காடை வச்சு போன்ல நொறுக்கி இதை போய் விளையாட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைச்சரை போய் நீங்க ஹியூமன் ரிசோர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆக்கலாமா? அந்த ஒரு வெற்றியை வைத்து செய்த எல்லா தவறையும் நியாயப்படுத்த பார்க்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுவாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தியதற்கு பின்னால், இதை செய்ததற்கு பின்னால் இடைத்தேர்தல் வந்தாலும் அதிமுக ஜெயிக்கும். அதை ஏத்துக்கிட்டு அதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியே இல்லையே. இவர்களுக்கு எல்லாம் காணாததை கண்டதை போல வெற்றி வந்தவுடன் அவர்கள் எல்லாம் அமைச்சராக அறிவித்த விஜயை சொல்ல வேண்டும். மன்னிப்பு கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பாருங்க, அது குழந்தையோட மாத்திரதான். அது நொறுக்கிய விதம் தப்புனாவது சொல்லுங்க. இதை ஏத்துக்கிறீங்களா? அது நொறுக்கிய விதம் தப்புதான். ஆனா அதுக்கு அந்த ரூபா நோட்டை வச்சிருந்ததும், அந்த போனும், அந்த நொறுக்கின விதமும் நிச்சயமாக போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் செய்யற விதமாக அது அமைஞ்சிருச்சு. அதுக்கு பொறுப்பு எடுத்து நான் என்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா பண்றேன். எதுக்கு அந்த போராட்டத்தை வந்து தடை பண்றீங்க? அனுமதி வாங்கல, அனுமதி கொடுக்கல, அதுதான் தடை பண்றீங்க. எஸ்ஓபி சார், எஸ்ஓபி சார். ஏன் கொடுக்கல அனுமதி? எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி கிடைச்சி தானே இருக்கு. இதே தான் கடந்த முறை அவங்க கேட்டாங்க. எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி தானே கிடைக்குது. அதனாலதான் நாங்க தோத்துறோம், நீங்க ஜெயிச்சிங்க. அப்ப நீங்க தோத்துறீங்களா? இவ்வளவு ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் இப்படி ஒரு கிறுக்குத்தனமான பேச்சை வந்து வைகோவிடமிருந்து யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஜெயிச்சரே உதயசூரிய சின்னத்துல. அப்ப இது என்ன பேரன்னு கேட்டாரு, ஒட்டக பேரமா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. கோடி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை நலப்பிரிவு துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான திரு அலீம் அல் புகாரி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், இந்த அமைச்சர் சரத் அவர்கள் மீதான அந்த அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினதா ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதை ஒட்டி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு திமுக மாணவர் அணி போராட்டமே நடத்துகிறாங்க. அவர் தான் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நடந்தது, இதுதான் விஷயம், இதெல்லாம் தான் பண்ண தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டாரு. இன்னொன்று தாவேக்கா தரப்புல அதுக்கு பெருசாக ரியாக்ஷனும் இல்லை. ஸோ அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதோட அந்த பிரச்சனை முடிக்காம திமுக இதை வளர்க்கறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நீங்க அவர் விளக்கம் கொடுத்தாரு, இந்த திமுக வளர்க்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம். அவர் தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவா இருந்ததோ? அந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவா இருந்தது, எங்களுக்கு தெளிவா இல்லை. அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. எங்களுக்கு மீனிங் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தெளிவா இல்லை அந்த விளக்கம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே பலமுறை இதை பேசியிருக்கேன். என்ன அப்படின்னா, இவர்களுடைய பிரச்சனை இந்த கோணத்தில் பார்க்கப்பட வேண்டியதே அல்ல. ஓகே. ஒரு போதைப் பொருள் பயன்படுத்திய முன்காலங்களில் தவறான பல சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு மனிதர் ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் அப்படிங்கிறப்ப, சும்மா உங்க அனுபவத்துல அதுக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும்ல, மாறுறது. அது எவ்வளவு எடுத்துக்கலாம்? சும்மா ஒரு யூஸ்வலா வந்து ஒரு போதை கை தான், ஒரு ரவுடி பைய தான், ஒரு ஏதோ ஒரு தப்பான ஆள் இருந்தவன் தான். ஆனா பின்னால வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து தன்னை வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி உள்ள மனுஷனா மாத்த நம்ம பார்த்து ஒரு 5 to 10 வருஷம் அப்படியே மாதிரி ஒரு 10 வருஷத்துல டிரான்சிஷன் ஆகி நிற்பாங்க. இப்போ இங்க சிக்கல் எங்க வருது அப்படின்னா, இது சரத்து பண்ணது 2 வருஷத்துக்கு முன்னாலதான். இதுல இதுக்கு இஷ்யூக்கு வர்றதுல 2023-24 தான் இந்த சம்பவம் போட்டிருக்காங்க. அப்ப நேற்று வரைக்கும் இப்படித்தான் இருந்திருக்கிறான் மனுஷன். இப்போ இன்னைக்கும் இப்படிதான் இருப்பான். ஏன்னா அவன் வந்து ஒரு அரசியல்வாதியாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. நான் அந்த இடத்துக்கு வர்றேன். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, அது எப்படி வேணும்னே, ஏன்னா அந்த விக்டிம் கார்டை அப்ளை பண்ணணும் இல்லையா? அது எப்படி வேணும்னே விஜய் கட்சிக்காரங்க தான் தப்பு பண்றாங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த பத்திரிகைகள் இப்படி போடுறாங்க, திமுக காரங்க வந்து விஜய் கட்சிக்காரங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம சொல்ல வர செய்தி அவர்கள்தான் தவறிழைத்து விட்டார்கள் என்பதல்ல. செய்தியே என்ன அப்படின்னா, அவர்கள் இன்னும் பொறுப்புள்ள அரசியல் தலைவர்களாகவே மாறல. அதுக்குள்ள அவர்கிட்ட பெரிய பெரிய பொறுப்புகளை வந்து விஜய் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு துணை ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும், சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுதான் பிரைமரி ஸ்டேட்மெண்டா மாறும். அது என்ன அப்படின்னா, முதலமைச்சரே அப்படிதாங்க இருக்கிறாரு அப்படின்னு. என்ன பிரச்சனைனா அதுதான்.
இப்ப புரிஞ்சுக்கலாமே நம்ம. ஏன்னா ஒரு பிளேமா ஆரம்பிக்கிறத விட திமுக மாணவரணி இதை ஏன் வந்து வலுவா கொண்டு போய்கிட்டு ம். இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு முன்னால ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றேன். ம். இதுதான் வந்து இப்ப பொதுமக்களுக்கு வந்து இன்னும் இலகுவா புரியுற ஒரு சப்ஜெக்டா ம். இருக்கும். நேத்து வரைக்கும் அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆ. திடீர்னு அவங்கள வந்து அமைச்சர் ஆயிட்டாங்க. நேத்து ஓகே. வரைக்கும் அவங்க வந்து அவர் வந்து நடிகராகவும் ஆடிக்கிட்டும் இருந்தாரு. ஆமா. திடீர்னு ஒரு இன்னைக்கு முதலமைச்சர் சரி. ஆனதுனால தான் அதே சட்டமன்றத்திலயும் செய்றாரு அத. ம். ஜெஸ்டர்ஸ காட்டுறது, அப்படி பண்றது, இப்படி பண்றது எல்லாம் காட்டுறாரு. இது இத நீங்க கேள்வி கேட்டா அவங்க வந்து அதிகபட்சமா பொறுப்பா ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப நீங்க ம். சொல்றீங்க நிர்மல்குமார் கடந்து தான் போறாரு. நின்னு தான் பதில் ம். சொல்லி பாரேன். ம். அந்த பாயிண்ட்க்கு நான் வருவேன். இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் எதிர்கொண்டு நீ பதில் சொல்லி தான் பாரு. அது வேற மாரி இருக்கும். ஓகே. அப்ப இப்ப இவங்க வந்து கடந்து போறாங்க. இத வந்து போறாங்கன்னா, அதிகபட்சம் தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு இவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்க கத்துக்கிட்டு இருக்கிறோம். ம். பொதுவா எல்லா அரசியலுக்கும் உள்ள வரக்கூடிய இப்ப நான் வந்து ஒரு கெட்டவனாவே இருந்துட்டேன். நான் அரசியல் வரக்கூடாதா? வரலாம். வரலாம். ஆனா, உங்களுடைய அந்த கெட்ட தன்மையை மாறக்கூடிய வரை அளவுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு கெட்டவன வந்து மகாத்மா காந்தியுடைய அது என்ன சேவைகள் அந்த காப்பகம் அது ம். அதுல போய் ஆசிரமம் ம். ஆசிரமத்துல போய் பணி செய்யுங்கலாம் சில நேரங்கள்ல வந்து ஆமா. கொடுக்குறாங்க. அது அது. எதுக்குன்னா, அவருடைய அந்த தீமைகள்லாம் மறைஞ்சு அவர் டிரான்சிஷனா மாறி வரணும். அப்படி ம். அதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேர் ஷுட் பி சம் ரீசனபிள் டைம் ஃபார் ரெகன்சிலியேஷன். ஓகே. அல்லது வந்து அவங்க பொலிட்டிசைஸ் ஆனதுக்கான ஒரு ரீசனபிள் டைம். அவங்க வந்து ம். பொது வாழ்க்கையில மக்கள் பணி செஞ்சதுக்கான ஒரு ரீசனபிள் டைம் இருக்கணும். ம். இது எதுவுமே விஜய் கட்சிக்காரர்களுக்கு இல்லை. ம். மாறாக அவர்கள் கத்துக்குவாங்கன்றதுலாம் நான் நம்பல. இருந்தாலும் நான் கத்துக்கிறோம்னு சொல்றது எந்த காஸ்ட்ல, அட் தி காஸ்ட் ஆஃப் பப்ளிக், அட் தி காஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே. இப்ப இவங்க உள்ள வந்துட்டாங்க. அப்ப நம்முடைய வாதம் இப்ப வர்றேன் என்னுடைய பாயிண்ட். நம்முடைய வாதம் என்ன அப்படின்னா, நேற்று வரை போதை பழக்கத்தில் இருந்த ஒரு நபரை இன்றைக்கு அமைச்சராக்கி இருக்கிறீர்கள். இல்ல முடிவே பண்ணிட்டீங்களா? வரேன் அதாவது முடிக்கல நான் பாருங்க. ஆ. அதான் நீங்க தான் இப்ப முடிவு பண்ணிட்டீங்க நான் முடிச்சிட்டேன்னு. ம். முடிக்கல. ம். அமைச்சராக்கி இருக்கிறீர்கள் ம். அப்படின்னு. இப்படி ஒரு வாதத்தை ஏதோ போறவர் வரவர் மேலேயோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ மேல கூட ம். வைக்கப்படல. ம். ஒரு அமைச்சர் மீது வைக்கப்படுகிறது. இதை முதலமைச்சர் எப்படி எடுத்துக்கொள்வார்? ம். முதலமைச்சருக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப சில அமைச்சர்கள் வந்து இப்படி பேசிடுறாங்க அப்படின்னும் போது முதலமைச்சர் உடனே பேசுறாரு. நம்மவர்கள் நான் காலை எழுந்தவுடன் எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதையாவது ஒன்று ஆமா. பேசிடுறீங்க. ரியாக்ட் பண்றாரு. ஆமா. முதலமைச்சர் ரியாக்ட் பண்றாரா? நல்லதோ கெட்டதோ சரின்னா கூட அதை சரின்னு ரியாக்ட் பண்ண இடத்துல முதலமைச்சர் இருக்கார். அவர் தான் கோர் இஷ்யூஸ்லேயே ரியாக்ட் பண்ணாம இப்ப போயிட்டு இருக்காரு கரூருக்கு. ம். எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் தான். நன்றி சொல்லணும்னா பெரம்பூர் மக்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லியிருக்கணும். அவர் இப்போ திருச்சிக்கு மட்டும் தனியாக நன்றி சொல்றது பாலிடிக்ஸ். ம். நன்றினா 2 தொகுதி சொல்லியிருக்கணும். அவர் திருச்சி மக்களுக்கு மட்டும் நன்றி சொல்றதும் பாலிடிக்ஸ். இன்னைக்கு கரூருக்கு போயிட்டு இருக்கிறதும் பாலிடிக்ஸ். டைவர்ட் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு சரத்துடைய விஷயம் தான் பேசுபொருள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க. ம். அப்ப உங்களுக்கு தெரியும் டிவிக்கு சப்போர்ட் பண்ற வடநாட்டு ஊடகங்கள்லாம் இப்ப இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட சில உமன் ஆங்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களே போடுறாங்க, இது ஏத்துக்க முடியல. ம். இப்ப நான் அந்த பாயிண்ட்க்கு வந்துட்டேன். நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா என்ன சொல்றீங்கல்ல, வடநாட்டு ஊடகங்கள் முடிவே பண்ணிருச்சு. ஓகே. இது ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? அதுக்கு உங்களுக்கு உருப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. ம். பவுடரா நறுக்கிறதுக்கு யாரும் வந்து காடை யூஸ் பண்ண மாட்டாங்க. ம். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு ட்வீட்ல போட்டிருந்தேன். அமைச்சரே நீங்க இப்போ குழந்தை விஷயம்னு சொல்றீங்க. அதை போய் ஒரு ஃபோன் மேல வச்சு பண்றீங்களே, அன்ஹைஜீனிக்கா இல்லையா? அடுத்த முறை ஹைஜீனா வச்சு நொறுக்குங்க. ம். ஒரு இடுக்கி வச்சு நொறுக்குங்க அப்படின்னு. ம். அப்போ இதுதான் யதார்த்தம். ம். அப்ப முடிவே பண்றதுன்னா நீங்க கொடுக்குற விளக்கத்துல இருந்து தான் நம்ம என்ன முடிவு எடுக்கணுங்கிறது வருது. ம். இப்ப அதை வந்து நொறுக்குறாரு, அதை வச்சு போடுறாரு, போன்ல வச்சு அதை நொறுக்குறாரு. பாத்துங்க போதைப் பொருள் பயன்படுத்துறாரு அப்படின்னு முடிவுக்கு வரல. ம். இதுக்கு என்ன விளக்கம் வந்து அமைச்சர் தான் கொடுக்கணும் அப்படிங்கறதா முதல்ல வந்துச்சு. நீங்க ம். பாத்துருப்பீங்க. ம். ஃபர்ஸ்ட் அதுதான் வந்துச்சு. ம். இதுக்கு என்ன அப்ப ஒரு விளக்கம்னு ஒண்ணு கொடுத்தாரு. அந்த ஆமா. விளக்கத்துல தான் சர்ச்சையே வந்தது. ஓகே. அப்ப ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தை கொடுப்பான். அதுக்கு வந்து ஒரு டாக்டர் கொண்டு வந்து உட்கார வச்சு வேலைக்கு வச்சு அவர் ஒரு பேட்டி கொடுக்க வச்சாங்க. ம். அது ஒட்டுமொத்த மருத்துவ சமூகமே இன்னைக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய எல்லாரும் யாரு? திமுக இருந்து அதை எதிர்கொண்டு பேசக்கூடியவர்கள் யார்? டாக்டர் ஹபீசுல்லா, குவாலிஃபைட் ஜெனரல் பிசிஷியன் டாக்டர் அவர். ம். அதை எதிர்கொள்ளக்கூடிய திமுகவுடைய ஆட்கள் யார்? டாக்டர் சஃபி சுலைமான் டாக்டர். இப்படி மத்தபடி இன்னும் சில டாக்டர் மருத்துவர்களும் யாழினி. டாக்டர் யாழினி அவங்க அது குவாலிஃபைடான டாக்டர். அவங்க தான் இதை எதிர்கொள்றாங்க. ம். அப்ப ஒண்ணு நீங்க மருத்துவ ரீதியா வருதாலும் மருத்துவ ரீதியா பதில் சொல்லுங்க. இப்போ ம். நான் இந்த இடத்துல வர்றேன். அறிவுபூர்வமாகவும் நியாயமாகவும் ரீசனபிளா இதை வந்து டேக்கிள் பண்ணுது ம். திராவிட முன்னேற்ற கழகம். யாரை வைத்து? மருத்துவர்களை வைத்தே டேக்கிள் பண்ணுது. ம். அப்ப இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஜம்மு காலத்தில் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யை சரத் சொல்கிறார். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? இது அவ்வளவு முக்கியமா? அவரை நோக்கி ம். போகணுமா? அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ம். குற்றத்தை ஒத்துருக்கலாம். ம். நீங்க உள்ள இருந்து வந்து
நம்ம எடுத்த உடனே நம்மளும் அந்த மாதிரி கேள்வி கேட்டா எப்படி அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து சரத் சைட்ல இருந்து கேள்வி கேட்கறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படி கேட்டீங்கன்னா பேட்டியே நகராது வச்சுக்கீங்களேன். அதனால உள்ளார்ந்து வந்து எல்லாருக்கும் இது புரியும், இந்த விளக்கம் இல்லை அப்படின்னு. அப்ப சாக் பண்ணுங்க. இப்ப இங்க எங்க தெரியுமா வருது, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது விஜய் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும். ஏன்னா இப்ப அடுத்த ஒரு சர்ச்சை வந்துச்சு, லோக்கல்ல அவங்க நிர்வாகிகளே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வந்து நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேசுற விஷயத்தையும் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு பெண் வந்து இது மாதிரி குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் மீது அவர்தான் காரணம் என்று. அலிஷா அப்துல்லா என்கின்ற பாஜகவை சார்ந்த பெண்ணுக்காக குதித்த தாவேகா, அலிஷா அப்துல்லா என்கின்ற பாஜகவுடைய பெண்ணு வந்து ஒரு வீடியோ போட்டு பேசினாங்கிறது தான் பிரச்சனை, தப்பு. அந்த தப்புக்கு வந்து கொதிச்சு எழுந்துட்டாரு, வீறு கொண்டு எழுந்து துரத்தி பிடிச்சி முக்தாரை கைது பண்ணி குண்டாஸ் போட்டு, சூர்யாவுக்கும் குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாச்சு, வீறு கொண்டு எழுந்தாச்சு. தான் கட்சியால் சீரழிச்ச ஒரு பொண்ணுக்கான நியாயத்தை அவர் பேசலையே. ஸோ கொஸ்டின் எங்க வருதுன்னா, இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஷரத்ஸ் அடிக்ஷன் டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ். இது அது மட்டும் கிடையாது. இல்ல அவர் அடிக்டடே இல்ல, அவர் அடிக்டடா இல்லையான்னு இனிமேதான் பரிசோதனை எல்லாம் பண்ணாதான் தெரியும் நமக்கு. சரியா, கன்சம்ஷன் வச்சுக்கலாம். கன்சம்ஷனே வேற என்னங்க அது, என்னங்க பின்னது? சரி, ஸ்டேடியம்ல அவ்வளவு பேருக்கு முன்னாடி அப்படியே ட்ரக்காவே இருந்தா கூட பொதுவெளியில யாராவது அதை அப்படி அவ்வளவு பப்ளிக்கா பயன்படுத்துவாங்களா? ஒரு லாஜிக் இருக்குல்ல, அது என்னவா இருக்கும் பொதுவெளியில, அது என்னவா இருந்திருக்கும்? சும்மா ஒரு விளையாட்டு கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். அவங்க தரப்புல அப்படிதான் சொல்றாங்க. ஏதாவது சும்மா ஒரு தக் மூமெண்ட் அப்படின்னு சும்மா ஒரு இதுக்காக கேப்ஷன், இன்னைக்கு என்னென்னமோ ஸ்டோரி போடுறாங்க, ஏதோ கேப்ஷன் போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க, கெட் ரெடி வித் மீன்லாம் போடுறாங்க, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். இன்ஸ்டாகிராம்ல உலகம் வேற மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு கடந்து போற ஒரு விஷயத்த தேவையில்லாம ஊதி பெரிதாக்குறீங்க. திமுக காரங்க இந்த மாதிரிலாம் பண்றதே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பரான விஷயம். இப்போ இதையே ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து இதை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பேசியிருப்பாங்களா? பிரச்சனை கடந்து போகலாம், அதுக்கு நீங்க அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுங்க, கடந்து போயிடலாம். நீங்க யாருங்கிறது இருக்குல்ல, த ஆஃபீஸ் யூ ஹோல்டு, அதுதானே முக்கியம். மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. நீ உங்க வாதத்தை நான் எடுத்துக்கிட்டேன், நீ சொல்றது சரிதான் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நான் எடுத்துக்கிட்டு இப்போ கேட்கிறேன். நீங்க இருக்கிற இடம் என்னது? அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். என்ன அமைச்சர் அவரு? மனிதவள மேம்பாட்டு. அப்புறம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் விளையாட்டுக்காக, உங்க வாதத்தை எடுத்துக்கிட்டேன், ஒரு விளையாட்டுக்காக, ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டுக்காக போதைப் பொருளை நொறுக்குவதை போல காடை வச்சு போன்ல நொறுக்கி போதைப் பொருளை உரியத்துக்கு பயன்படுத்துற அந்த பேப்பர். ஏன்னா அது உங்களுக்கு ஏன் ரூபாய் நோட்டை பயன்படுத்துவாங்க தெரியும். ஏன்னா அதுல வந்து ஒட்டாது, அந்த சிலிகான் டச் இருக்கும், அது வந்து ஒட்டாது, அதனால அதை வச்சு பயன்படுத்துவாங்கன்றது முதற்கொண்டு தெரியும். இதை போய் விளையாட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைச்சரை போய் நீங்க ஹியூமன் ரிசோர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆக்கலாமா? ஒரு இளைஞரா இருந்திருக்காரு, ஒரு இன்ஃபுளுசரா கூட இருந்திருக்காரு, அந்த பகுதியில கில்லி சரத்னு எல்லா மத்தியிலயும் ஃபேமஸா ஒரு ஆளா இருக்காரு. சும்மா ஒரு விளையாட்டுக்கா பண்றாரு, அதை அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. பிரிஜ் பூஷனை சப்போர்ட் பண்ணுவீங்களா? பாஜகல வந்து அந்த பெண்களை வந்து மல்யுத்த வீராங்கனைகளை பண்ணாரு, சப்போர்ட் பண்ணாரு. ஊர்ல ஒரு ஃபேமஸா இருக்கிறாரு, தொடர்ந்து ஜெயிக்கிறாரு, நல்ல இன்ஃபுளுன்ஸான ஆளா இருக்கிறாரு. அப்ப எடுத்துக்கலாமா? எங்க செய்த செயலை பத்தி கேள்வி கேளுங்கன்னா அவர் இன்ஃபுளுன்ஸா இருக்கிறாரு, இளைஞரா இருக்கிறாரு. இளைஞரா இருந்தா கொடுத்துடலாமா? இளைஞரா இருந்தா பேசாம இவரு கொடுங்க, யாரு, டிடிஎஃப் வாசனை கொடுத்துருங்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சரை. இளைஞரா இருக்கிறாரு, இன்னும் வெற்றி பெற வைங்க, அவருக்கு சீட்டு கொடுங்க. அப்ப பேசாம ஒரு பெண்ணா வெற்றி பெற்றா எல்லாம் போயிருமா? இப்ப அந்த பாயிண்ட் தான் நிக்கிறாங்க டிவிக்கு எல்லாருமே. உன்னால ஜெயிக்க முடியுமா? நாங்க ஜெயிச்சிட்டோம். அடேப்பா, வாழ்க்கையில காணாததை கண்டுட்டீங்க ஒரு வெற்றியை. உங்க வெற்றியை வைத்து அனைத்து தவறையும் நியாயம் கட்ட பாக்குறீங்க. இப்ப லாஸ்ட் பாயிண்ட் அதான், நல்ல பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு வெற்றியை வைத்து செய்த எல்லா தவறையும் நியாயப்படுத்த பாக்குறாங்க. இத்தனைக்கும் அதான் தலைவர் சொன்னாரு, இத்தனைக்கும் உங்களை வந்து மக்கள் பெரும்பான்மையா கூட உட்கார வைக்கல, நீங்களே 4 காலுமே வந்து இரவல் வாங்கின காலில் தான் நிக்குது கவர்மெண்ட். இப்படி இருக்கும் போதே இவ்வளவு அநீதி. எதிர்த்து கேள்வி கேட்டால் சிவசங்கர் அவருடைய உதவியாளர் கைது, திரும்பவும் சிவசங்கர் அவர்களை வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கிறாங்க. வந்த மாத்திரத்தில் ஆட்சி நிர்வாகம் பண்றதுக்கு நேரம் இல்லை, அமைச்சர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாக்கிறதுக்கு நேரம் இல்லை, எம்எல்ஏக்கள் செய்யக்கூடிய பெண்கள் அபியூஸை பாக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஆட்சிக்கு வந்தவுடன் சேகர்பாபு அவர்களின் மீது வழக்கு பதிவதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, இவங்களெல்லாம் கைது பண்ணி போறதுக்கு நேரம் இருக்குது. அப்போ ஒரு குறைந்தபட்ச ரெஸ்பான்ஸ், ஒரு சீனியர் அமைச்சர் யாராவது, அவர் ஒரு இளைஞர் சீனியர் அமைச்சர் யாராவது, நீ சொல்றீங்க கடந்து போறாங்கன்னு, நீங்க கடந்து போகாம நின்று அதுக்கான பதில சொல்லி பாருங்க. அவர் கொடுத்த விளக்கத்தை குழந்தை வச்சுட்டு போறாரு. இதெல்லாம் என்னங்க? அடுத்த பாயிண்ட் நான் வர்றேன். ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விளக்கத்தை தருவது எப்படி ஏத்துக்க முடியும்? என்சிபி இன்னொரு குழந்தைய வச்சு பேச வைக்கிறாங்க. என்சிபி சார் எப்படி வேடிக்கை பார்க்குதுன்னு எனக்கு தெரியல. அது உங்கள் குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைய வீடியோல காட்டக்கூடாது. அது எப்படி சரியாகும்? அப்ப தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக எந்த எல்லைக்கு, அதுதாங்க ரொம்ப இதெல்லாம் பேசுறதுக்கே எரிச்சலா இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு 41 பேர் இறந்த பிறகு என் மேல தப்பில்லைன்னு தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருக்காரு. அது வழக்கு விசாரணை நடக்குது, என் மேல தப்பில்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது அதை தாண்டி சட்டமன்றத்தில் நின்று அது என்னுடைய தவறு இல்லை, அது அடுத்தவருடைய தவறுன்னு பேசுறாருங்க ஒரு முதலமைச்சர். வழக்கு விசாரணை இருக்குன்னு அதை மட்டும் பேசலாமா? அடுத்தவங்க மேல படிய சொல்லி பேசலாமா? இதெல்லாம் காலம் வந்து சொல்லுவாங்களே, கலிகாலம் ஆகி போச்சு, யார் எதை பேசுவதுன்னு தெரியாம போயிருச்சு. அப்ப
அப்படி ஒரு பொறுப்பை ஏற்காத ஒரு கும்பலிடம் ஆட்சி சிக்கி இருப்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வேதனை. எதற்குமே இப்ப நியாயமான நீங்க கடந்த கால ஆட்சிகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரியான சர்ச்சைகள் எழுந்த காலகட்டங்களில் எல்லாம் நீங்க ஒரு மின்வெட்டு நடந்துச்சு, அதை வந்து தப்பா சொல்லுவாங்க. ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு கால் திமுக தோத்தால் அது என்னால தான் இருக்கும், ஏன்னா மின்வெட்டு காரணமா இருந்துச்சு. இப்படி பொறுப்பேற்ற தலைவர்கள் இருந்த காலகட்டங்க. எது நடந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுவாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தியதற்கு பின்னால், இதை செய்ததற்கு பின்னால் இடைத்தேர்தல் வந்தாலும் அதிமுக ஜெயிக்கும். அதை ஏத்துக்கிட்டு அதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியே இல்லையே. இப்ப அதுதானே பிரச்சனை. நீங்க இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ முந்தா நேத்து வந்து ஒரு காரை சுத்தி ரெண்டு இது மாதிரி ஒரு மாமூல் கேட்கிறாரு அப்படின்னு சுத்தி நின்று அவரை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறாரா இல்லையா? புஷியானந்த் முந்தா நேத்து ஒரு நபர் வந்து 1 லட்சம் கேட்டாரு அப்படின்னு அவரை நீக்கினாங்க. சூளைக்கல்ல செங்கல் சூளைக்கல்ல போயிட்டு அங்க வசூல் கேட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை நீக்கினாங்க. இதுக்கு முன்னால சொல்றேன், செங்கல் சூழல்ல போயிட்டு ஒருத்தர் கேட்டாரு, அவர் ஒரு வீடியோ போட்டாரு, நான் அப்படி போல நான் ஆய்வு செய்ய தான் போனேன் அவனாரு. அப்புறம் அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க. இப்படி எத்தனை பேர். இது வந்து திரும்ப தான் சொல்றேன், இவர்கள் எல்லாருமே ரசிகர்களாகவும் சேட்டைக்காரர்களாகவும் ட்ரபிள் மாங்கர்ஸ் ஆகவும் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் ஆகவும் அந்த பகுதியிலே சுற்றி திரிந்த இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டாளர்கள். இவர்களுக்கு எல்லாம் காணாததை கண்டதை போல வெற்றி வந்தவுடன் அவர்கள் எல்லாம் அமைச்சராக அறிவித்த விஜயை சொல்ல வேண்டும். இவரெல்லாம் யாரு, என்ன தகுதியில் இவர் அறிவிச்சிங்க? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல விளையாட்டா பண்ற ஒருத்தன், உங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து அது ட்ரக்கே இல்ல, அது அபியூஸே, ட்ரக் அபியூஸே இல்ல. லெட்ஸ் டேக் இட் ஃபார் an ஒரு ஆர்குமெண்ட் சேக்கு அதை எடுத்துக்கோ. ஒரு விளையாட்டுக்கு ஒரு புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஒரு பெரிய பிளேயர் இல்லை, ஆனா நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கேன். எனக்கு பெருசா கிரிக்கெட்லாம் விளையாட தெரியாது, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கேன். ஆனா வந்து ஒரு பால் போட்ட மாதிரி அடிச்சு ஒரு டோக்கனிசம், ஒரு சிம்பாலிக்கா அதை செய்வாங்க. ஃபுட்பால்ல ஒரு மிதிக்கிற மாதிரி ஒரு டோக்கனிசம். ஃபுட்பால் பிளேயரா இல்லாம சும்மாலாம் கிக் பண்ண முடியாது பால, அது ரைஸ் ஆகாது இல்லைன்னா ஃபுட்பால். அதனால ஒரு சும்மா விளையாட்டுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? சும்மா ஒரு இதுக்காக, சும்மா ஒரு இதுக்காக பண்றது வந்து ஊக்குவிக்கும். அமைச்சர் வந்து விளையாடுறாரு தொடங்கி வைக்கிறாரு. அப்ப நீங்க விளையாட்டா சும்மா ஒரு இதுக்காக போட்டு இப்படி கார்டுல போட்டு உரியிற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா இது எதை ஊக்குவிக்கும்? உங்க வாதப்படியே வர விளையாட்டுக்கு பண்ணாரு, அது போதை இல்ல, அது பான்ஸ் பவுடர், அதை போட்டு சும்மானா அப்படி நொறுக்கினார், சரியா வச்சுக்கோ. இது எதை ஊக்குவிக்கும்? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும். அப்ப தூக்குங்க வர அமைச்சர் பதில இருந்து அது பொறுப்பெடுத்து சொல்லுங்க. ஏங்க மன்னிப்பு கேளுங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து பாருங்க, அது குழந்தையோட மாத்திரதான், அது நொறுக்கிய விதம் தப்புனாவது சொல்லுங்க. இதை ஏத்துக்கிறீங்களா? அது நொறுக்கிய விதம் தப்புதான். ஓகே. ஆனா அதுக்கு ரூபா நோட்டை வச்சிருந்ததும் அந்த போனோ அதை நொறுக்கின விதமோ நிச்சயமாக போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் செய்யற விதமாக அது அமைஞ்சிருச்சு. அதுக்கு பொறுப்பெடுத்து நான் என்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா பண்றேன். அது எக்ஸ்ட்ரீம். அது பொறுப்பெடுத்துட்டேன், இனி இது போல நடக்காம பாத்துக்கிறேன், அப்படியாவது சொல்லுங்க. இப்ப வரைக்கும் ஆக்சுவலா அரசு தரப்புல இருந்து எந்த விதமான பதில் எதுவுமே இல்ல. மூத்த அமைச்சர்களோ முதலமைச்சரோ நீங்க கேட்கற மாதிரி பதில் சொல்லுங்க, இல்ல அவர் பதவி விட்டு நீக்குங்கன்ற எந்த இதுவுமே இல்ல. அவங்களோட அலுவல் பணி ரெகுலரா தொடர்ந்துட்டா இருக்கு. நீங்க போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கீங்க. எதுக்கு அந்த போராட்டத்தை வந்து தடை பண்றீங்க? அனுமதி வாங்கல, கொடுத்தோம், அனுமதி கொடுக்கல, அதுதான் தடை பண்றீங்க. எஸ்ஓபி சார், எஸ்ஓபி சார். ஏன் கொடுக்கல அனுமதி? எல்லாத்துக்கும் எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி கிடைச்சிட்டு தானே இருக்கு. இதேதான் கடந்த முறை அவங்க கேட்டாங்க, எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி தானே கிடைக்குது. அதனாலதான் நாங்க தோத்துறோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்ப நீங்க தோத்துறீங்களா? நாங்க செஞ்சது தப்புன்னு சொன்னீங்க இல்ல, நீங்க எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி அனுமதி கேளுங்கிறது தான் காவல்துறையோட இன்னைக்கு விளக்கமா இருக்கு. கண்டன ஆர்ப்பாட்டங்களில் பெரும்பாலும் அனுமதி பெறாமல் நடக்கும் பொழுது, தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி தான் கைது பண்ணுவாங்க. மேடை அமைக்கும் போதே பிடிக்க மாட்டாங்க. அவ்வளவு எதுக்கு பயப்படுறீங்க? நான் சொல்றது புரியுதா? தடையை மீறி ஆர்ப்பாட்டம் என்ன புதுசா? நாங்கெல்லாம் நான் எத்தனை ஆண்டுகளாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள், அதற்காக எத்தனை கைகள், எத்தனை மண்டபங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார இருக்கக்கூடிய சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மண்டபங்கள்ல போனதே ஆர்ப்பாட்டத்துல கைதாய் தான் பல முறைகள். இதெல்லாம் எங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியாதா? இதுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ் தெரியாதா? அப்ப நான் கேட்க வந்த பாயிண்ட், நீங்க எஸ்ஓபி ஃபாலோ பண்ணல அதனால அனுமதி கிடைக்கலங்கிறத கேட்கவே வரல. நான் மேடை அமைப்பதற்கு முன்பாக அதை தூக்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன பயன்னு கேட்கிறேன். இல்ல அதுக்குதான் நீங்க அனுமதி வாங்காம அங்க மேடை அமைக்க கூடாது. மேடை அமைக்கப்பட்டால் என்ன செய்வாங்கன்னா, அந்த போராட்டம் முடிந்தவுடன் அவர்களே கைது செய்வார்கள். இல்லைங்க, நீங்க மேடை போடுறதுக்கே அனுமதி வாங்கணும்ல. அததாங்க கேட்கிறேன். அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா, தடையை மீறி போராட்டம் அப்படின்னு அறிவிச்சு செய்வாங்க. தடையை மீறி போராட்டத்தை செய்ய விட்டுட்டு அவங்களை கைது பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இத்தனை ஆண்டு காலம் அதான் இருந்துச்சு. இவ்வளவு காலம் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்களுக்கான பயம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இதை பேசக்கூட கூடாது. இதை தடையை மீறி அனுமதி பெற்று பண்ணா அன்னைக்கு சாயங்காலம் கைது கிடையாது. தடையை மீறி பண்ணா நீங்க பண்ணுவீங்க. தடையை மீறி பண்ணும்போது அன்னைக்கு சாயங்காலம் கைது வரும். சில நேரங்கள்ல அது எஃப்ஐஆராவும் மாறும். போடுங்க அதுக்கப்புறம். ஆனா ஜனநாயகத்துல என்னன்னா, அதை பேசுறதுக்கான ஸ்பேஸையாவது கொடுப்பாங்க. இது எனக்கு ஒரு விஷயத்துல சந்தோஷம் தாங்க. இந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம். நான் அந்த கோணத்துல வர்றேன். அப்ப நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, இவ்வளவு அதை அட்ரஸ் பண்ண பயப்படுறீங்க. அதுக்கு என்ன நான் என்ன சொல்றேன்னா,
ஒரு சர்ச்சை எழும் பொழுதே, கடந்த காலங்களில் அரசியல் அப்படித்தான் இருந்திருக்கு, ஒரு சர்ச்சை எழும் பொழுதே அதற்கான தார்மீக பொறுப்பை அந்த அமைச்சர்கள் ஏற்பார்கள், அந்த குறிப்பிட்ட தலைவர்கள் ஏற்பார்கள். அது என் தரப்புல அப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்திருக்க கூடாது, அது வருத்தத்திற்குரிய விஷயம் தான் என்றெல்லாம் பொறுப்பேற்ற காலம் போய் போச்சே, ஆகி போச்சே. இன்னைக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதை பொறுப்பேற்கவும் இல்லை, அதை சரி காண்றாரு. சம்பந்தப்பட்ட சீனியர் கட்சியினுடைய சீனியர் அமைச்சர்களும் அதை பத்தி பொறுப்படுத்துறதா தெரியல. முதலமைச்சர் சொல்லவே தேவையில்லை. அவர் ஒரு பக்கம் பயங்கர பிஸியா இருக்கிறாரு, இந்த டைவர்ட் பண்றதுலயும் குதிரை பேரம் பண்றதுலயும், இப்ப வந்து இன்னொரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சதுலயும் இவங்க அதை வந்து வைக்கவே சொல்லிட்டார், நீங்க ராஜினாமா பண்ண வைங்க, நான் பண்றேன். இனி வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை கிடையாது. இனிமே மொத்த குதிரை பேர எக்ஸ்பர்ட்டே விஜய் தான் அப்படின்னு இன்னொரு கடை மேல போய் இவ்வளவு ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் இப்படி ஒரு கிறுக்குத்தனமான பேச்சை வந்து வைகோவிடமிருந்து யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஜெயிச்சரே உதயசூரியன் சின்னத்துல. அப்ப இது என்ன பேரன்னு கேட்டாரு, ஒட்டக பேரமா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ they are busy diverting people. Once again I am afraid that இப்ப இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு இப்ப ராஜினாமா பண்ணதும் இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்குன்னு நினைக்கிறீங்களா? of course, வேற என்ன, இன்னைக்கு ஏன் பண்ண வைக்கணும்? அத விஷயம் பெருசாக போகுதுங்க, இது நேஷனல் இஷ்யூங்க. நீங்க இன்னொன்னு வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி, நீங்க வந்து இந்த தடையை பண்ணது இதெல்லாம் ஏன் எங்களுக்கு பெரிய விஷயமா? கோர்ட்ல போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வந்து பொதுக்கூட்டம் நடத்தி பேச போறோம், இதுல என்ன இருக்கு? இல்ல கோர்ட்லயே போய் அனுமதி வாங்கிட்டு வந்து போராட்டம் பண்ண போறோம், நீதிமன்றத்திலேயே கேள்வி கேட்போம், எங்களுக்கு புதுசா இது நீதிமன்றத்திலே சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு ட்ரக் அபியூஸ் பண்ண மாதிரியான ஒரு ஜெஸ்டர் பண்ணாரு அமைச்சர், அப்படியே கேட்போம். இதையாவது கண்டிக்கணும் இல்லையா? அதுக்காவது ஒரு பொறுப்பெடுத்துக்கணும் இல்லையா? அதை கண்டிச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு கோர்ட்லயே சொல்லுவோம், கோர்ட்ல போய் அனுமதி வாங்கிட்டு ஒரு போராட்டம் நடத்துவோம், மக்கள் மன்றத்தில் கொண்டு போவோம், இளைஞர்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், தொடர்ந்து இந்த மாதிரி மீடியாக்கள்ல பேசுவோம், தொடர்ந்து இதை செய்யாத விஜய் முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சட்டமன்றத்துல கேட்போம். இன்னைக்கு இது தொடர்பா திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடும்போது கூட அதான் சொல்றாரு, இப்படியே பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆட்சி மக்கள் தூக்கி எறிகிற காலம் வந்து வெகு தொலைவில் இல்லைங்கிற ஒரு இதை வந்து அந்த டோன்ல அவர் மென்ஷன் பண்ணும்போது, நேற்று ஒரு கூட்டத்தில் பேசும்போது 3 மாசத்துல வந்து எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம், தயாரா இருங்கும் போது ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, பெரும்பான்மையோட தான் ஒரு ஆட்சி நடக்குது. இப்போ பெரும்பான்மை சட்டத்தை நிரூபிச்சிட்டாங்க சார். பெரும்பான்மையோட அதிகாரப்பூர்வமா சட்டப்பேரவையில 140 பெரும்பான்மையோட மீனிங் மாறிடும். இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் அழைக்கும் பொழுது கூட மைனாரிட்டி திமுக ஏன் கூப்பிட்டாங்கன்னா எந்நேரமும் அது கலையும். ஏன்னா அது அவங்களுடைய முடிவுல நடக்கல. இல்ல என்னன்னா அப்படியான ஒரு அரசு நடந்துட்டு இருக்கும்போது ஏன் அது கலையணும்னு ஏன் சொல்லிட்டே இருக்காரு? இது ஒரு 3-4 முறை அதை பதிவு பண்ணாங்க. நாங்க வந்து மக்கள் விரோத ஆட்சி நடக்கிற தாவேக ஆட்சியும் இப்படி ஒரு சினிமா தனமாக வந்து சட்டமன்றத்தில் செய்கை காட்டக்கூடிய விஜயம் தொடரணும்னு நாங்க நினைப்போமா? என்ன பேசுறீங்க? இதுல எதுக்கு? இதுல என்ன இப்போ வந்து ஒரு 40 நாள்ல என்ன நடந்து போச்சு, என்ன கண்டு அதான் கேக்குறாங்க. கூட கூட்டணி கட்சிகள் இருந்தவங்களே சொல்றாங்க, முன்னாடி முதலமைச்சர் சொல்லும் போது கூட ஏன் இதெல்லாம் முதல்வர் சொல்றாரு அப்படின்னு. எங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க? இக்கரை கக்கரை பச்சைங்கிறாங்க. அதானே? அது மட்டும் கிடையாது, அது வந்து நீங்க அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற சில ரிபல்ஸ் பேசுறாங்க. ஆனா என்னன்னா முத்தரசன் உங்களுக்கு ரிபலா? கிட்டத்தட்ட அப்படிதானே இருக்கு. பாலபாரதி ஒரு டோன் எடுக்கிறாங்க, முத்தரசன் ஒரு டோன் எடுக்கிறாங்க, இப்படி ஒரு டோன். எங்களுக்கு சாதகமா பேசுறவங்க ரிபல்ஸ், அங்க அதுக்கு ஆதரவா பேசுறவங்க. நீங்க கட்சியோடைய ஹையர் அத்தாரிட்டி பாருங்க, பே சண்முகம் என்ன சொல்றாரு, வீரபாண்டியன் என்ன சொல்றாரு, திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நாங்க எப்படி இருந்தாலும் உங்க ஆட்சி நாங்க கவிழ்க்க மாட்டோம், நீங்க தைரியமா ஆட்சி பண்ணுங்கன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்களா? ஆமா, நேத்து இருந்தும் இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கு இருக்கும்னு ஒரு கும்பல் சொல்லிச்சு. அவங்களும் எங்களை பார்த்து தான் சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் நாங்க திமுக தான் இருப்போம். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அவைக்கெல்லாம் அமைச்சரா இருக்காரு. இப்ப அவங்க அங்கேயே இருப்பாங்க, நம்ம எடுத்து நம்ப முடியுமா? உங்ககிட்ட தான் ஆதாரம், உங்ககிட்டதே உதாரணம் சொல்லி உங்ககிட்ட இருந்தே கேட்கிறேன். கம்யூனிஸ்டுகள் எடுக்கின்ற முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு சொன்னாரு. யார் சொன்னாரு? திருமாவளவன் சொன்னாரு. கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்தாங்க? வெளியில இருந்து ஆதரவு. அவர் எங்க இருக்காரு ஆதரவு? உள்ள இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம நாங்க அங்கேயே தான் தொடருவோம்னு சொல்றது. போங்க சார், புள்ள குட்டியை படிக்க வைங்க. இல்ல சார், அவங்க என்னன்னா இப்ப அமைச்சரவைக்குள்ள இடம் இருக்காங்க, அமைச்சரவைக்குள்ளேயே இருக்காங்க. சரி, நேத்து ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், திருமாவளவன் அவர்கள் சந்திச்சு பேசுறாங்க. அவங்க ஜூலை முதல் வாரத்துல கூட்டணிகளுக்கான கூட்டம் போட போறதா ஒரு தகவல் இன்னைக்கு காலையில இருந்து வந்துட்டு இருக்கு. சோ அப்ப அவங்க கூட்டணியா கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க, அவங்க கூட்டணியா தான் தேர்தலை சந்திக்க போறாங்கும் போது அப்ப அவங்க இது எப்படி இந்த ஆட்சியை கவிழ்ப்பாங்க? திருமாவளவன் எதற்கு பெயர் போனவர்? மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் எதற்கு பெயர் போனவர்? பாசிசத்தை எதிர்ப்பதில், ஒன்றிய அரசினுடைய அநீதிகளை தட்டி கேட்பதில் பெயர் போனவர். அவர் கட்சிக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது. வன்னி அரசு அமைச்சராக இருக்கிறார், சட்டமன்றத்தில் இழந்திருக்கிறார். ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லைன்னு சபாநாயகர் பதறி அவரை பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் சொன்னார்? இதை அவர் ஏன் ஏற்றுக்கொண்டார்? வேற ஏதாவது காரணம் தான் சொல்லுங்க பார்ப்போம். இல்லிசரத்துக்கு டைவர்ட் பண்றதுக்கு பல காரணம் சொல்ற மாதிரி அவர் பேசுனது ஒரு பாரதூரமான பிரச்சனை கூட கிடையாது. இதையெல்லாம் தொடர்ந்து திருமாவளவன் ஏற்பாரே ஆனால் அது அவருடைய தனித்தன்மையே குலைத்து விடும் என்பது திருமாவளவனுக்கு தெரியாதா? நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். நியாயமான எதிர்பார்ப்பு எங்களுது. ஒன்றிய அரசை எதிர்ப்பதில் உறுதியானவர் திருமாவளவன். ஒன்றிய அரசினுடைய மாநில அரசை நோக்கிய அதனுடைய கையாளுதல், அதனுடைய போக்கு என்பது கண்டிக்கத்தக்கதாகத்தான் தொடர்ந்து இருந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்படிங்கிறப்ப
தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தராமல் இருந்தபோது தன் கட்சியை சார்ந்த ஒரு நல்ல எழுச்சி மிகுந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். அவர் எழுந்திருத்து பேசுவதற்கு கூட அனுமதி கிடைக்காத ஒரு கூட்டணி ஆட்சி எதற்கு என்று திருமாவளவன் முடிவெடுப்பார் நாங்க நம்புறது தப்பா?